ஹாய் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சண்டே. கரெக்ட்டா மணினா பார்த்தீங்கன்னா 1 மணி. நம்ம இப்போ எங்கே போறோம் பார்த்தீங்கன்னா, சென்னை திருவள்ளூர் பாடியநல்லூர் கோவில்ல அங்காளம்மன் கோவில் திருவிழா. அங்கே தான் நம்ம இப்போ போக போகிறோம். வாங்க திருவிழா எப்படி நடைபெறுது பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் நிறைய ஷார்ட்ஸ் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். பாருங்க மக்களே, தொடர்ந்து ஆதரவு தாங்க மக்களே. இது உங்கள் சோப்ராஜ் தமிழ் சேனல். கமெண்ட் பண்ணுங்க மக்களே. பக்தர்களின் செயல்பாடு மற்றும் பக்தர்களின் வழிபாடு அனைத்தும் இருக்கிறது. வாருங்கள், நம்ம கோவில் திருவிழாவை சந்திப்போம். போவோமா? நம்ம பாடியநல்லூர் போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா அலகு குத்தி கொண்டு பக்தர்கள் போய் கொண்டு இருந்தாங்க. அதை தான் இப்போ நம்ம இங்கே பார்க்குறோம். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தொலைவில் பார்த்தீங்கன்னா நம்ம பாடியநல்லூர் கோவிலுக்கு முன்னாடி பக்தர்கள் அலகு குத்துற இடம், அப்புறம் தீ எடுத்தல் இடம்லாம் இருக்கிறது. முதல்ல அங்கே போயிட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம பாடியநல்லூர் கோவிலுக்கு போகிறோம். வாங்க இப்போ அந்த இடத்துக்கு போயிடுவோம். வந்தாச்சு. இப்போ நம்ம இங்கே எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, பாடியநல்லூர் அலகு குத்துற இடத்துல தான் இருக்கோம். இங்கே முனீஸ்வரன் கோவில் இருக்குது. அந்த இடத்துல தான் பக்தர்கள் எல்லோரும் அலகு குத்துவாங்க. இப்போ நம்ம எதுக்கு வாய்ஸ் கொடுக்குறோம் பார்த்தீங்கன்னா, ஒரே பாட்டு சவுண்டாக கேட்குது. அதனால் நம்ம வாய்ஸ் கொடுத்ததை ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்போ நம்ம புதுசாக வாய்ஸ் கொடுக்குறோம். பாருங்கள் மக்களே. இதுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பாடியநல்லூர் கோவிலுக்கு போவோம். வாங்க போகலாம். பக்தர்கள் பாருங்கள், எவ்வளவு பேர் பாருங்கள் முளைப்பாரி எடுத்து கொண்டு வச்சுருக்காங்க பாருங்கள், ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அவங்கவுங்க வீட்டில் எல்லாம் நவதானியங்கள் எல்லாம் போட்டு வச்சு எல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. இந்த சைடு பார்த்திங்கன்னா தீ மிதிக்கும் பக்தர்கள், பூ மிதித்தல் பக்தர்கள் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம இப்போ கரெக்டாக நம்ம இங்கே வந்து சேர்ந்துருக்குது பார்த்திங்கன்னா 1:30 மணி ஆகிருக்கு. இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் தொலைவு போனால் முனீஸ்வரன் கோவில். நம்ம ஏற்கனவே லேட்டாக வந்துட்டோம். ஏன்னா வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு கிளம்புறதுக்கு லேட் ஆகிடுச்சு. அதனால் சரியான வீடியோ நம்மளுக்கு எடுக்க முடியல. நிறைய பக்தர்கள் எல்லாம் கோவிலுக்கு போய்விட்டாங்க. இப்போ நம்ம முனீஸ்வரன் கோவிலில் தான் பார்க்குறோம். இந்த இடத்துல தான் எல்லோரும் வேண்டுதல் வேண்டிக்கின்னு அதுக்கப்புறம் அலகு குத்துதல், தீ எடுத்தல்லாம் எல்லாம் நிறைவேற்றி பாடியநல்லூர் கோவிலுக்கு எல்லாம் நடைப்பயணமாக போவாங்க. இவர் தான் முனீஸ்வரன் கோவில். இந்த கோவிலில் தான் எல்லோரும் அலகு குத்து வேண்டுதல் அப்புறம் தீ மிதித்தல் எல்லாம் இங்கே தான் நடைபெறும். எல்லாமே பக்தர்களுக்கான கோரிக்கைகள் எல்லாம் இங்கே நடைபெற்று அதுக்கப்புறம் பாடியநல்லூர் கோவிலுக்கு நடைப்பயணமாக அப்படியே நடந்து போய் அங்கே எல்லாமே எடுத்துட்டு அதுக்கப்புறம் சாமியை பார்ப்பாங்க மக்களே. இப்போ நம்ம இந்த இடத்த பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம இப்போது பாடியநல்லூர் கோவிலுக்கு போவோம். ஏன்னா நம்ம லேட்டாக வந்ததுனால இப்போ உடனே நம்ம அங்கே போய் ஆகணும். பாடியநல்லூர் கோவிலோட தலைவாசலை பார்க்குறோம். இதுதான் தலைவாசல். இப்போ நம்ம இது உள்ளே போக முடியாது. வண்டி ஸ்டாப் பண்ணுற இடத்துக்காக பக்கத்தில் ஒரு தெரு இருக்கும். அந்த வழியாக நம்ம போய் வண்டியை பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம உள்ளே போக முடியும். கோவில் போய் பார்ப்போம். வண்டி பார்க்கிங்க்கு இடம் இருக்கா முதல்ல பார்க்கணும். பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கோவிலுக்குள்ளே போகலாம். நம்ம சேனலில் அதிகமாக ஷார்ட்ஸ் வீடியோ, அதாவது குறும்படங்கள் தான் அதிகமாக வரும், பக்தி குறும்படங்கள். அதுக்காக தான் நம்ம ஒவ்வொரு வாட்டியும் கோவிலை தேடி போய் கொண்டே இருக்கோம். எவ்வளவு முடியுமோ அவ்வளவும் நாங்கள் எடுத்துக்கொள்வோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்லோட் பண்ணுவோம். நம்ம சேனலில் போய் பாருங்கள். தொடர்ந்து வாருங்க மக்களே. ஸ்டார்டிங்லேயே ஜூஸ் கொடுக்கலாம் ஆரம்பிச்சிருக்காங்க. நிறைய பேர் கொடுத்துருப்பாங்க. இப்போது இது ஒன்று மட்டும் தான் இங்கே இருக்குது. இன்னும் கோவிலுக்குள்ளே நிறைய பேர் கொடுப்பாங்க. அதையும் நம்ம பார்ப்போம். ஓகே மக்களே, இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா பாடியநல்லூர் கோவில் திருவிழாவில் தான் இருக்கோம். இதுதான் நம்ம பாடியநல்லூர் கோவில் திருவிழாவுக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம எல்லாம் ஒரு ரவுண்டு சுற்றி பார்க்கலாம். பூ மிதித்தலுக்காக அங்கே அக்னி குண்டம் எரிஞ்சு கொண்டு இருக்குது. பாருங்கள் மக்களே, நிறைய பேர் கட்டைகளை தானமாகவும் கொடுப்பாங்க. வேண்டுதல் நிறைவேற்றுறதுக்காக கட்டைகளை அவங்க கொடுப்பாங்க. அதை தான் அவங்க எரிப்பாங்க. இப்போது நம்ம திருவிழாவுக்கு அக்னி குண்டம் ரெடி ஆகி கொண்டு இருக்கிறது. தீ மிதித்தல் இரவு ஆகுன்றதுனால நம்மளால் பயணிக்க முடியாது. அதனால் இப்போதைக்கு இதெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு இரவு நேரத்தில் வர முடிஞ்சால் நம்ம எடுப்போம். அங்காளம்மனை தரிசிக்கிறவங்க தரிசிக்கலாம் மக்களே. பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக ஜெகஜோதியாக இருக்காங்க பாருங்கள், எப்படி அழகாக இருக்காங்கல்ல. தரிசிச்சுக்குங்க மக்களே அனைவரும். இப்போ நம்ம அப்படியே ஒரு சுற்றி பார்ப்போம். இது பார்த்திங்கன்னா நிறைய கடைகள், அதுக்கப்புறம் விளையாட்டு இடம் இங்கே தான் இருக்குது. பெரிய ரங்கராட்டனம், அப்புறம் ட்ரெயின்,
போன்ற அனைத்து விளையாட்டு இடமும் ஒரு தனியாக ஒதுக்கி இருக்காங்க. கோவிலுக்கு திருவிழாக்கு ஏற்ற மாதிரியும், அதே ஜனங்க போகிற வர்றதுக்கு மாதிரியும், அது மட்டும் இல்லாமல் கடைகளுக்கு அப்புறம் விளையாட்டு இடம் என்ற தனியாக அவங்க ஒதுக்கி தான் வச்சுருக்காங்க. பாருங்கள், நல்ல பிரம்மாண்டமான இடங்க. பாடியநல்லூர் திருவிழானாவே ஒரு பிரம்மாண்டமான இருக்கும் இடம். அதெல்லாம் தனித்தனியாக தான் ரெடி பண்ணி வைப்பாங்க. ஓகே, நம்ம இது பார்த்தாச்சு. இப்போ அடுத்தது நம்ம கோவிலை பார்ப்போம். மேலோட்டமாக தான் பார்க்க முடியும், ஏன்னா உள்ளே லோடு கிடையாது. போய் வீடியோ எடுக்கலாம். பக்தர்கள் பாருங்கள் எவ்வளோ நிறைஞ்சிருக்காங்க பாருங்கள். இப்போது மதியம் 2-2:30 மணிக்கே பாருங்கள் எப்படி இருக்காங்க பாருங்கள் ஜனம். அந்தளவுக்கு கூட்டம் அதிகமாகும். இன்னும் போக போக பாருங்கள் கூட்டம் அதிகமாகி கொண்டே இருக்கும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அங்காளம்மன், முருகன் கோவில், அப்புறம் மாரியம்மன் எல்லா கோவிலும் இருக்குங்க. இங்கே திருமண நிகழ்ச்சியும் நடைபெறும். இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா 61ஆம் ஆண்டு அங்காளம்மன் கோவில் திருவிழா தான் இது இந்த வருடம். உங்களுக்கு இது உள்ள சின்ன சின்ன ஷார்ட்ஸ்லாம் நம்ம பக்தர்கள் நடனம், ஆட்டம் போன்ற எல்லாத்தையும் நம்ம ஷார்ட்ஸ் வீடியோவாக எடிட் பண்ணி போடுறோம். போய் பாருங்கள் மக்களே. நம்ம சேனலில் ஒவ்வொரு ஷார்ட்ஸும் போய் பாருங்கள். சிறப்பானதாகவும் நல்லதாகவும் இருக்கும். பக்தர்களின் நம்பிக்கையும் வேண்டுதலும் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெளிவாக அதில் தெரியும். பாருங்கள், வியப்பூட்டும் அளவுக்கு இருக்கும் மக்களே. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு வாங்க, சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. இதோடு நம்ம திருவிழா முடித்து கொண்டு போவோம். ஓகே மக்களே, நம்ம இப்போ திருவிழாவை முடித்தாச்சு. இப்போ நம்ம அடுத்தது கிளம்ப வேண்டியது தான். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். வாருங்கள், தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். இது உங்கள் சோப்ராஜ் தமிழ் சேனல். நான் மோகன்ராஜ். டாட்டா, பாபாய். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மேலே இருக்க பெல் பட்டனை தட்டி விடுங்க. தொடர்ந்து நம்ம அடுத்த வீடியோவை தொடர்ந்து கண்டு கொண்டே இருங்க. உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வாருங்க மக்களே. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டாட்டா, பாபாய். போவோமா? அப்படியே நம்ம போக சொல்ல ஒரு ஜூஸும் குடிச்சிட்டு போவோம் மக்களே.